Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 1118 part 2. ஓபன் பண்ணா நம்ம ஷிரகோஷி இருக்கான்ல, அவனை ஆல்ரெடி புடிக்க போய் கடைசியில செப்பல்ஸ்ல அடி வாங்கிட்டு அந்த சார்லஸ் வந்துட்டான். ஆனா இப்ப மறுபடியும் வந்து சங்கிலிய போட்டு புடிச்சிட்டான். அவன் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, பிளீச்னு கத்திக்கிட்டு இருப்பான். குமார்லாம் ஸ்பாட்ல தான் இருக்கான், ஆனா அவன் எதுவுமே பண்ண மாட்டான். ஏன்னா இவன் தான் அவங்களுக்கு அடிமை ஆயிட்டானே. அங்க சார்லஸுக்கு ஒரே சந்தோஷம், நான் மறுபடியும் புடிச்சிட்டேன், இனிமேட்டு அந்த பெரிய சைஸ் மெர்மைடு எனக்கு தான் அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பாராட்டுற மாதிரி ஒரு பீலிங். அவ கதறி கதறி அழுவா. அங்க சுத்தி இருக்க மத்தவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஏன்னா இவன் செலஸ்டியல் டிராகன், அவளை காப்பாத்துறேன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை பண்ணாலும் இவனுக்கு கடுப்பாயிரும். அப்புறம் பெரிய பஞ்சாயத்தை எழுத்து வச்சிருவானுங்க. அதனால சைலண்டா இருந்துருவாங்க. இதுல அவன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான், ஆமா இவளுக்கு நான் என்ன சாப்பாடு கொடுக்கணும். இவன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த மொத்த டவுனையும் நான் ரவுண்ட் அடிச்சேன்னா சும்மா சூப்பரா இருக்கும். ஷிரகோஷி எனக்கு சொந்தமானவ, எல்லாம் வழிய விடுங்கடா அப்படின்ட்டு போனேன்னா எல்லாம் மிரண்டு போய் பாப்பாங்கன்னு உனக்குள்ள ஆசை இல்ல பேராசை பிச்சுக்குது. நீ மட்டும் நான் சொல்றதை கேட்டு எனக்கு ஒபே பண்ணலன்னா அதுக்கப்புறம் உனக்கு நரகம்னா என்னன்னு காட்டுவேன்னு பயங்கரமா மிரட்டுவான். ஷிரகோஷி அங்க இருக்க எல்லாத்திட்டையும் கெஞ்சுவா, யாராச்சும் நீ காப்பாத்துங்கன்னு. எல்லாம் ஒவ்வொரு நாட்டோட ராஜா, ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. சாக்கு போக்கு தான் சொல்லுவானுங்க. எங்களோட காட்ஸ் எல்லாருமே டவர்ல இருக்காங்க, அவங்க வந்த உடனே நான் கண்டிப்பா உன்னைய காப்பாத்திடுறேன்னு. அவ வேற ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாளா, வேற வழி இல்ல நம்ம இத பண்ணித்தான் ஆகணும்னு கையெல்லாம் பயங்கரமா முறுக்குவானுங்க. ரைட்டு, இன்னைக்கு சார்லஸ குழி தோண்டி புதைச்சு அதுக்கு மேல புள்ளே முளைக்க வைக்க போறானுங்க அப்படின்ட்டு ஆர்வமா பார்த்தா தெரிச்சடிச்சு 90ல ஓடிட்டானுங்க. அதுலயும் அவனுக்கு சொல்லிட்டு போறது என்ன தெரியுமா, இவ்வளவு பெருசா இருந்துகிட்டு நம்ம கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறா லூஷி. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ செத்தா என்ன, உயிரோட இருந்தா நமக்கு என்ன, நம்ம ஊசரே ஊசலாடிட்டு இருக்குது, இதுல இவளுக்கு வேற ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவளுக்கு தான் 3 அண்ணனுங்க இருக்கானுங்களே. பொய்யாளைகளா நீங்க எல்லாம் வாய் பேச மட்டும் தான்டா லாய்க்கி, ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லன்னு இவனுங்களை பச்சை பச்சையா திட்டிட்டு செலஸ்டியல் டிராகன் கூட சண்டை போடுறதுக்காக அடிச்சு புடிச்சு போவானுங்களா. அங்க இருக்கவங்க எல்லாம் அலர்ட் பண்ணுவாங்க, எதுவும் பண்ணாதீங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களோட மொத்த கண்ட்ரியும் அழிச்சிருவாங்கன்னு. அவனுங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படல. ஷிரகோஷி நீ ஒண்ணு கவலைப்படாதமா, அண்ட் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, வா நம்ம வீட்டுக்கு போவோம், இனி இந்த இடத்துக்கு நம்ம வர வேண்டாம் அப்படின்னு உடனே சார்லஸ் பார்த்துட்டு, டேய் இனி இவ எனக்கு சொந்தமானவ, என்னுடைய அடிமை, இனி நீங்க வீட்டுக்கு போங்க, நானே இவளை வச்சுக்கிறேன், இனி இவ வரமாட்டா அப்படின்ட்டு திமிரா சொல்லுவானா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிய பெட்டா வச்சுக்குவேன், செத்தடான்னு சொல்லிட்டு 3 பேரும் அட்டாக் பண்ண வருவானுங்க. ஆனா அவங்கிட்ட தான் குமார் இருக்கானே, லேசரை வச்சு அடிச்சு தெறிக்க விடுவான். அதை பார்த்துட்டு இருந்த விவி நம்ம ஹெல்ப் பண்ண போவோம்னு சொல்லி அவ ஒரு சைடும் அப்புறம் சின்ன சைஸ்ல இருப்பாங்களே அவங்க ஒரு சைடும் அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு வருவாங்க. அப்ப அவங்க அப்பனே அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவான், நீங்க அடிங்க, எந்த பஞ்சாயத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு. யாரையா சார்லஸ் அடிக்க சொல்லி, ஏன்னா அவன் பண்றது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால மியோஸ் கார்டே அவனை விடாத பொலந்து கட்டினிருவான். சரின்ட்டு அத்தனை பேரும் வெறி கொண்டு அட்டாக் பண்ண போவாங்களா. அந்த சார்லஸ் உமா இவங்க எல்லாத்தையுமே கொல்லு, இவங்க ராயல் ஃபேமிலியா இருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்ல, ஏன்னா அவங்க ஃபிஷ்மேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்துவானா. உடனே இடையில மியோஸ் கார்டு உள்ள பூந்துருவான், ஏன்னா இவங்க உயிரோட இருக்கணும் அதுக்காக. பொக்கபுஷி என்ன கேட்பான், எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், உங்க இதுல ஒருத்தர் பிரச்சனையில இருந்தா காப்பாத்த வரமாட்டாங்களா, அந்த மாதிரி தானே எங்க தங்கச்சியை காப்பாத்த நாங்க வர்றோம், அதை கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா. சார்லஸ் மியோஸ் கார்டை பார்த்த உடனே செம காண்டாயிருவான். ஏன்னா அவன் தானே அன்னைக்கு அடிச்சு அவன் மண்டைய உடைச்சது, முதல்ல உன்னதாண்டா கொல்லணும்னு சொல்லிட்டு குமார் கிட்ட கொல்ல சொல்லிடுவான். அப்பதான் ஒரு 2 பேர் அப்படியே ஸ்வைன்னு சுத்திட்டு வருவாங்க. வேற யாரும் இல்ல, லியோவும் சாயும். வர்ற வேகத்துல ஆளாளுக்கு ஒன்னு சொல்லிட்டு வருவாங்களா. அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் மிரண்டுட்டாங்க. ஏன்னா இப்ப மட்டும் அவங்க சார்லஸ போய் அடிச்சாங்கன்னா அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இவனுங்க வேற போய் அடிக்க போறானுங்களேன்னு மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே 2 பேரும் அவங்களோட மொத்த பவர் யூஸ் பண்ணி தலையிலேயே ஒரு அடி அப்படியே தரையோட தரையா சப்பிடுவான். இத மியோஸ் கார்டு பாத்துருவான். சரி அது கூட பிரச்சனை இல்ல, அவன் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவான்னு வைங்க. ஆனா அவங்க அப்ப ரோஸ் வார்டும் பாத்துட்டான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஐயோ இவர் செத்துட்டாரு, இது மர்டரு, இனி பெரிய போரே நடக்க போகுது, ஐயோன்னு கதறிட்டு இருப்பானுங்க. மூஞ்ச பாத்தீங்களா எப்படி ஆயிருச்சுன்னு. இனி நேவி அட்மிரல்ஸ் எல்லாருமே கிளப்பிட்டு வருவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குமா என்ன பண்ணுவான், அவங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்றதுக்காக லேசர் எடுப்பான். மாட்டிட்டாங்க, எஸ்கேப்லாம் ஆக முடியாது. அப்பதான் மோர்லே அடியில இருந்து வெளியில வந்து அலேக்கா குமாவை புடிச்சு வச்சுக்கிட்டு, வேண்டாம் குமா வேண்டாம், நீ மத்தவங்க ஆர்டர்ஸ் எல்லாம் கேட்டு நடக்க வேண்டாம், எங்க கூடவே எங்க ஃப்ரெண்டா வந்துரு, நம்ம வீட்டுக்கு போலாம் வான்னு சொல்லுவான். இதுதான் டூப்ளிகேட் ஆச்சு. பட் இவ்வளவு பெரிய சைஸ பார்த்தோன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் மிரண்டு போய் எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் கரசுவோட காக்கா வந்து, இந்த மாதிரி சேபோ எனக்கு கீயை கொடுத்துட்டான், இனி இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் பாத்துட்டாங்க, இனி விடுவானுங்களா, இன்ட்ரோடர்ஸ் வந்துட்டாங்க, புடிங்கன்னு கத்திட்டு இருப்பானுங்க. இப்ப அவங்க எஸ்கேப். அதே நேரம் இங்க ரோஸ்வார்டு வந்து பாத்துட்டு, மகனே உனக்கு என்ன ஆச்சு ஏந்திரான்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஒரு அசைவும் இல்ல. இங்க மார்லே வந்து குமாவை கூப்பிட்டு போனதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஷாக்ல இருப்பாங்க. மொத்தத்துல மரி ஜாய்ஸ்ல ஒரு பெரிய கலவரமே நடந்து
நடந்துட்டு இருக்குது. இங்க நம்மாலு எல்டர்ஸ போய் மீட் பண்ணாருல்ல. ஹை ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டீங்களா, இல்ல எல்லாம் எப்படி இருக்காங்க, ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வரதை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஆவணும் டீனா என்ன சொல்லுங்களே சொல்லுங்கன்னு நோண்டி நோண்டி கேட்பாரா. அதெல்லாம் சொல்ல முடியாது, அதான் உனக்கு நல்லதுன்னு அவனை கிளம்ப சொல்லுவாங்க. இப்ப யாரோ பின்னாடி வாக் பண்ணி வர மாதிரி சவுண்ட், யாரான்னு பார்த்தா ஈமு. உடனே அந்த 5 எல்டர்ஸும் பதறுவாங்க, நீங்க வர வேண்டாம், கிங் கோப்ரா இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொன்னா அத பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்ல. அந்த கருப்பு உருவம் நேரா அந்த த்ரோன் கிட்ட போகும். இவனுங்க எல்லாம் வாயை பறந்துகிட்டு இருப்பானுங்க, ஐயோ தெரிஞ்சிருமேன்னு. அதுவும் நெஃபில்டரி ஃபேமிலியை சேர்ந்தவன், இவ தான் மொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா யோசிச்சு பாருங்க அவ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருப்பான்னு. சரி, எதுக்கு இந்த குழப்பங்கள், எதனால இவ்வளவு பெரிய சம்பவம் அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah.